என் தம்பி அது எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்படி போட்டு பார்த்தாலும் நான் பாசிட்டிவாக தான் பேசுவேன். நேற்று வந்து இப்போது இதே மாதிரி தான் சிவகார்த்திகேயனை கேட்டாங்க. நான் வந்து ஜட்ஜாக இருந்தேன், அவன் டான்ஸராக இருக்கேன்னு. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு. எல்லாருக்கும் கடவுள் அமைச்சு கொடுக்குற ஒரு ஜேர்னி தான். ஸோ நம்ம பாசிட்டிவாக அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாமல் நம்மளுக்கு கொடுத்ததுக்கு நம்மளுக்கு நன்றி சொல்லி கரெக்டாக இருந்தோம்னாலே நம்ம லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கலாங்கிறது தான் என்னோட. என்னோட சர்க்கிள்ல 3 பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. உன்னோட ஃபெயிலியரையோ ஃப்ரஸ்ட்ரேஷன்லையோ டிப்ரெஷன்லையோ போதைக்கு அடிமை ஆகாமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் திருப்பி பிரைட்டாக எந்திரிச்சு எனர்ஜியாக பாசிட்டிவாக நல்ல பாசிட்டிவான பீப்புளோட இருந்தால் நம்மளுக்கு அந்த ஈஸியாக அந்த தோல்வியை ஹேண்டில் பண்ணலாம். கடைசியாக என்ன தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுனா கெட் அப் அண்ட் ஸ்டார்ட் மூவிங் ஃபார்வர்ட். நாளைக்கு என்னங்கிறத யோசி அப்படிங்கிறது தான் என்னோட இதாக வச்சுருக்கேன் நான். ஏன்னா ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் யூ கான்ட் டூ எனி திங் அபவுட் இட். இல்லை சார், அதெல்லாம் ஒன்றுமே நடக்கல. ஆக்சுவலாக வந்து சுமந்த் நடிக்கிறது ஃபஸ்ட்டு எனக்கு தெரியும். டேரக்டர் வந்து லேட்டாக நானே இந்த ரோல் பண்ணிடுறேன் சார், ஃபஸ்ட்டு 2 சீன் தான் அப்படின்னு சொல்லும் போது கூட நான் கேட்டேன், கான்ஃபிடண்ட்டாக இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது பண்ணிடலாம் சார், 2 சீன் தானே சார் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது நல்லா ஹோம்ஒர்க் பண்ணி ரியர்ஸ் பண்ணி தான் பண்ணாப்புல, நல்லா பண்ணியிருக்காப்புல. அது ஐயோ இல்லை பிரதர், ஒரு ஆசை முதல் படம் டைரக்ட் பண்ணுற மாதிரி ஒரு படம் நடிக்கணும்னு ஆசை. குட்டி குட்டி ரோல் நிறைய படத்தில் நடிச்சிருக்கேன். அப்படின்னு நம்ம படம் ஃபஸ்ட்டு படம்ன்றது ஸ்பெஷல்ன்றதுனால ஒரு கேமியோ பண்ணிடலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் கேமியோவாக பண்ணிட்டேன். வேறு இல்லை, உண்மையாக பேசணுன்னா உண்மையாக சொல்லணுன்னா நானும் நிறையா இயக்குநர்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இந்த டீம், இந்த டைரக்ஷன் டீம் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்தாங்க, ரொம்ப டிசிப்ளினாக இருந்தாங்க. அதனால தான் ஒரு 30 நாள் ஷெடியூலை வந்து கொடைக்கானலில் வித்தவுட் எனி சேஞ்சஸ் லேக் இல்லாமல் ஒரு 5 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் கரெக்டாக எடுத்து முடிச்சதுக்கு காரணம் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அந்த படத்துக்குள்ளே ஒர்க் பண்ணாங்க. ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸாகவும் கூடயே நின்றாங்க. பட் ஃப்ரெண்ட்ஸு செகண்டரி தான். ஒர்க் பண்ணும் போது ப்ரொஃபஷ்னலாக எல்லாமே தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப வெல் எக்யூப்டாக ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்தாங்க. இல்லை சார், அவருக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை லீட் பண்ணலாங்கிறது தான் அரவிந்தோட ஐடியா. இது இப்போ நம்ம வந்து கதை கேட்கும் போது தான் அதை பண்ணணுமா வேணாமான்னு யோசிப்போம். அதில் வந்து 15 கோடி படம்னா நம்ம அதை ஃபஸ்ட்டு கேட்க மாட்டோம். படம் கதை என்னங்கிறது கேட்டுட்டு இந்த டீம் எப்படி இருக்குது, இதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. அதே மாதிரி அவங்க சொன்ன பட்ஜெட் வந்து 30 days இன் கொடைக்கானல், 10-12 days இன் சென்னை. அதை வந்து பிளான் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு 2 நாள் கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது நீங்கள் கேட்குற மாதிரி. பட் 2வது நாளே நான் ரொம்ப தெளிவாயிட்டேன். இந்த டீம் வந்து இந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்கங்கிறத ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். கவலையாக இருந்ததுனால தான் நானே ஒரு டான்ஸ் வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். இன்னும் 2 வாரத்தில் அதை வெளியாக்குறேன். நான் எதை எப்படி பார்க்குறேன், எதை நான் பாசிட்டிவாக தான் இருக்கேனே. எதுவுமே எனக்கு அஃப்கோர்ஸ் நானும் ஒரு சாதாரண மனிதனா, எனக்கும் பாதிப்பு, எனக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன், எனக்கும் டிப்ரெஷன் இருக்கும். பட்டு நான் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா அது ஒரு ராத்திரி தான். காலையில் நான் எந்திரிக்கும் போது 5:30 மணிக்கு நான் ஜிம்முக்கு போகும்போது நான் கொஞ்சம் பாசிட்டிவாக இறங்கிடுவேன். காரணம் என்னடானா, அதை நினச்சி அதை யோசித்து தப்பான விஷயங்கள் பண்ணுறதை விட பாசிட்டிவாக எந்திரிச்சு நம்ம வந்து பாசிட்டிவாக போகலாம் லைஃப்பில். ஏன்னா அதை யோசித்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, முடிஞ்சிருச்சு, நடந்துருச்சு. அதை கடந்து வரணுங்கிறதுக்காக தான் நான் பாசிட்டிவாக ரொம்ப இருக்கேன். அந்த மாதிரியே எடுத்துப்பேன் எல்லாத்தையும். அவரை வந்து நீங்கள்
கதையே பேச முடியாதுங்க. பட் அதுக்கும் ஒரு பாயிண்ட் இருக்குது. அவன் கடைசியாக என்ன சொல்கிறான்னா, அன்றைக்கி நான் உனக்கு ஷூட் பண்ணும்போது கூட நான் அவன் கூட விளாடணுன்னு தான் உன்னைய காப்பாற்றினேன், லெட்ஸ் ப்ளே. அவனுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா, நான் உன்னைய வந்து ஜெயிச்சு காட்டுறேன் அப்படிங்கிறது. பட் எண்ட் ஆஃப் த டே அகிலனுங்கிற ஒரு போலீஸு, அவனும் ஒரு ஷார்ப்பான ஆள். அவனை அடித்து கொல்லாமல் கைது செய்யணும் அப்படின்னு தான் நினச்சான். பட் வந்து அது என்ன முடிவுங்கிறத டேரக்டர் சொல்லியிருக்கார். டேரக்டர் ஒரு கேள்வி, சின்ன சீன் தான், ஆனால் மைனூட்டாக ஒரு விஷயம் கேட்டுருந்தீங்க. அவர் ஷாம் சார் வந்து மூணு விக்டிம் ஃபோன் பண்ணுவார். ஜென்ஸ் வீட்டுக்கு ஃபோன் பண்ணும்போது ஒரே கேள்வி ஒரே ஆன்சர் வந்துடும். ஆனால் பெண்கள்கிட்ட கேட்கும்போது எதுக்கு கேட்குறீங்க அப்படிம்பாங்க. ஸோ பெண்கள் அடிக்கடி அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறது வச்சுருந்தீங்களா? இல்லை, அது எதுவும் இன்டென்ஷன் இல்லை சார். இந்த கேள்வி ரெண்டு பெண்கள்ட்ட அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, ரெண்டு பேரும் ரிப்பீட்டடாக ஓகே கேட்பாங்க. மேபி ரைட்டர் ஜெகன் தான் அதுக்கு பதில் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? இன்டென்ஸாக இல்லை சார். இல்லை, இன்டென்ஸாக எதுவும் பண்ணல சார். சில படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் நீங்கள் நல்ல படம்லாம் இல்லை சார், நான் நடித்த படங்கள்லே ஒரு படம் தான் செகண்ட் பார்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினச்சி அது ஒரு பிளான்லாம் போட்டோம், இயற்கை 2. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஜனா சார் நம்ம கூட இல்லை. பட் இப்போவும் பூலோகமும் அகிலன் டைரக்டர் கல்யாண் கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அவருக்கு தான் முழு கதையாக தெரியும், எனக்கு லைன் மட்டும் தான் தெரியும், அவருக்கு தான் கதையாக தெரியும். அவர் டிசைட் பண்ணி ஓகே பண்ணலான்னா கண்டிப்பாக இயற்கை 2 நடக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ. அது டைட்டில் அஸ்திரம்னா வெப்பன். அஸ்திரம் அப்படின்றது ஒரு வெப்பன், ஒரு ஆயுதம் அப்படின்ற அர்த்தம். இப்போ நீங்கள் படம் நான் ரிவீல் பண்ண முடியாதுன்னு பார்க்குறேன். இல்லை, இந்த படத்தில் ஒரு முக்கியமான வெப்பன் படத்தில் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதை ரிவீல் பண்ண ஆடியன்ஸ்க்கு ரிவீல் பண்ண வேணான்னு நான் பார்க்குறேன். ஆனால் படம் பார்த்து உங்களுக்கு அந்த அஸ்திரம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை தான் இந்த நடக்குது. இல்லை, நடக்குது ஆக்சுவலாக. அதை ஒரு உண்மை சம்பவமும் சொல்லியிருக்கோம். இல்லை, இன்னும் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது எல்லாத்தையும் படத்தில் வைக்க முடியல. ஆக்சுவலாக நிறைய டேட்டா கேதர் பண்ணணும். அது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆகிடும் அப்படின்ற ஃபீலுக்காக தான் அது ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவத்தை வந்து படத்தில் வந்து காமிச்சிருக்கோம். ஆனால் நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணோம் நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு. ஆனால் படத்தில் அது வைக்க முடியலன்ற ஒரு விஷயம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அந்த ஒரு விஷயம் மட்டும் வச்சுருக்கோம். இல்லை, பார்க்கல. இல்லை, அது ஃபிக்ஷன் பிரதர். இல்லை, நீங்கள் கேட்குறது புரியுது. அது உண்மை, நீங்கள் சொல்கிறது வந்து உண்மை கதையை தழுவி பண்ணது. இது ஃபிக்ஷன், எங்களோட கம்ப்ளீட் கற்பனை. ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை சார். இல்லை சார். ஸோ ஒரு டீமாக போய் ஒரு 30 நாளில் கொடைக்கானலில் முடிச்சுட்டு வரணுன்றது தான் பிளான். முதல் ஸ்கெடியூல் மேக்ஸிமம் பிளான் பண்ணபடி போய் ஒரே ஷெடியூலில் முடிச்சுட்டு வந்துட்டோம் கொடைக்கானல். நல்ல கேள்வி சார். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, இப்போது நிறைய பேர் பார்த்துட்டு படத்தில் லேக் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி க்ரைம் த்ரில்லர் படங்களுக்கு வந்து அந்த ஒரு சாங்ஸும் காமெடி மற்ற விஷயங்கள் ட்ராக் ஆட் பண்ணோன்னா ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கும் அப்படின்றது நம்ம நிறைய ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால் பர்பஸாக அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் தான் சார் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக ஒரு அடுத்து கமர்ஷியல் படம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமும் ஆட் பண்ணிடுறேன் சார். தேங்க்யூ. இல்லை, ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து பிவோட்டல் கேரக்டர் வந்து அகிலன் தான். அவர் மேலே தான் ட்ராவல் ஆகுது. அந்த இன்வெஸ்டிகேட்டர் த்ரில்லர் தான். நான் கூட கேட்டேன் வேறு யாராவது சப்போர்ட் நீங்கள் போட்டுக்கலாமா அப்படின்ட்டு. இல்லை சார், கொஞ்சம் த்ரில்லர் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் புது பீப்புளாக இருந்தால் ட்விஸ்ட்டுக்கு கொஞ்சம் இன்னும் ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி பேசும்போது தான் ஐ காட் கன்வின்ஸ்ட். அதே மாதிரி இப்போது நீங்கள் கேட்டது வந்து அஸ்திரம் இப்போவும் இருக்கா, அந்த காலத்துலலாம் இருக்கான்னு கூட கேட்டிங்க. இப்போது எத்தனையோ இடத்துல இந்த சூசைட் பாம்பிங்ஸ்லாம் நடக்குது. அதை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்கங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க தான் அதை பேசி பண்ணுறாங்க. ஸோ அதுதான் அஸ்திரம்ங்கிற ஒரு வெப்பனுங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த படத்தில். அது சீக்ரெட்டுன்னு ஏன் ரிவீல் பண்ண முடியலன்னா, இது வரைக்கும் பாம்பிங்ஸ் நடந்ததோ இல்லை வேறு எங்கே எந்த சம்பவம் நடந்ததோ என்ன தான் சொல்லுவாங்க இவங்க இவ்வளோ கேரிடவே, அது வந்து
கொஞ்சம் ஏழை பீப்புளாக இருந்தால் கூட காசுக்காக பண்ணுறதா நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஸ்ரீலங்காவில் நடந்த ஒரு பாம்பிங்ஸ் வந்து நல்லா படித்தவங்க, ஆஸ்திரேலியாவில் பிகாம்லாம் படித்த ஒரு பெரிய பொலிட்டிஷியனோட பசங்க அவங்கள்ட்ட என்னத்தை சொல்லி ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணாங்கங்கிற ஒரு சீக்ரெட் வந்து இன்னும் யாருக்கும் தெரியல. பட் என்ன அஸ்திரம் யூஸ் பண்ணுறாங்கங்கிறது தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த படத்தில் தேவைப்பட்டதுக்காக அந்த ஹீரோக்கு வில்லனுக்கு தோல்வியை ஏற்றுக்க முடியல, அதனால இட்ஸ் ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவன் ட்ராவல் பண்ணுறான். கடைசியாக வந்து நீ அதை வந்து ஏற்றுக்க முடியலன்னா உனக்கு தான் அழிவு அப்படிங்கிறது தான் முடிவாக சொல்லியிருக்கோம். இதில் மூலமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் ரெண்டுமே ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். பேலன்ஸ்டாக அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம லைஃப்பும் நல்லாயிருக்கும். ஒரு தோல்வியிலேருந்து சீக்கிரமாக வெளியில் வந்து வெற்றியை நோக்கி போவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அழுத்தமாக இந்த படத்தில் சொல்லியிருக்கோம்.